ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் பேட்ச். நம்ம அமேசான் செல்லருக்கு பிரைம் பேட்ச் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பர்சனலாக என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, நியூ செல்லராக வர்றவங்களுக்கு இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அமேசான் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூ செல்லர்ஸ் கொஞ்சம் லிஸ்டிங்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் டீம்லேருந்து கால் வந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிரைம் பேட்ச் கிடச்சிருக்கு, நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அதை வந்துட்டு எனேபிள் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்துட்டு அதனால நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்போம், சில பேருக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இது எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், யாருக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்றது தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பிரைம்னா என்ன அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஹேண்டில் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் பிரைம்? பிரைம்னா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக பிரைம் மெம்பர்ஷிப்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்ம அமேசானில் வந்துட்டு மூவிஸ் இந்த மாதிரிலாம் விடுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து பிரைம் மெம்பர்ஷிப் வாங்கியிருப்பாங்க. அந்த பிரைம் மெம்பர்ஷிப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்டை பிரைம் எனேபிள் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் சொல்லி காட்டும். இது எல்லாம் வந்து பிரைம் மெம்பர்ஷிப்க்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கு, ஃபாஸ்ட் ஷிப்பிங் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு 1 day சேம் டே டெலிவரிலாம் இருக்கும். ஃபாஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்தையுமே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் என்னன்னா வந்துட்டு உங்கள் சேல்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும், நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைப்பாங்க, உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் நிறைய விசிபிலிட்டிஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எஃப்இஏ அண்ட் செல்லர் ஃபுல்ஃபில்டு ப்ரைம்னு சொல்லிட்டு இருக்குது. எஃப்இஏல வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் சைட்லேருந்து நம்ம இது பண்ணுவோம். செல்லர் ஃபுல்ஃபில்ன்றது வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ எஃப்இஏல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ்க்கு நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அனுப்பிச்சிடுவீங்க. அமேசானே வந்து பேக் பண்ணுறதுலேருந்து, ஷிப் பண்ணுறதுலேருந்து, ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ வந்து பிரைம் பேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடச்சிடும். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெலிவரி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. அமேசானே ஹேண்டில் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பை பாக்ஸ் வந்து ஹையர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, விசிபிலிட்டிஸ் நிறைய கிரியேட் ஆகும், கஸ்டமரும் ட்ரஸ்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஏன்னா சேம் டே டெலிவரி இல்லையா, 1 day சேம் டேங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகுது. அப்படின்றனால இந்த பிரைம் மெம்பர்ஷிப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைம் ஆஃபரை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஃப்இஏல வைக்கிறனால பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீஸ் சொல்லி நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம சார்ஜ் கொடுப்போம். அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக வரும். நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் வந்து எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வந்துட்டு பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லர் ஃபுல்ஃபில்டு ப்ரைம். இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தான் வந்துட்டு நம்ம ஓனாக வந்து பேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ப்ராப்பராக அமேசான் சைடு கொடுத்துருக்க எல்லா பாலிசியும் நம்ம ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி மார்னிங் ஆர்டர்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 12:30க்குள்ளே உங்களோட ஆர்டரை வந்து கம்பல்சரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்வென்ட்ரி எல்லாமே வந்துட்டு நீங்களே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவீங்க. இதில் வந்து எஃப்இஏக்குன்னு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வந்துட்டு அந்த ஃபீஸ் வந்து கம்மியாகும், ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணலாம். ஸோ ப்ரைம் பேட்ச் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா டெலிவரி வந்து டைம்குள்ளே நீங்கள் ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். கேன்சலேஷன் அமௌண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு எனேபிள் பேட்ச் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷிப்பிங் காஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கும்போது ப்ராடக்ட் காஸ்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து சம்டைம் குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, நீங்கள் காம்படிட்டரோட அதிகமாக வைக்கிறீங்க அப்படிங்கும்போது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ செல்லர்ஸாக நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னால் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களே பண்ணிக்கலாம். இல்லை என்னால் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்துட்டு எஃப்இஏல வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எஃப்இஏல வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு செல்லிங் பண்ணலாம். ஏன்னா அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக எங்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கும்போது நியூ செல்லராக இருக்கிறவங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும்போது தான் நீங்கள் எஃப்இஐயுமே யூஸ் பண்ணணும். எங்கள்கிட்ட ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது எஃப்இஏல நீங்கள் இதை வைக்கிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் டெலிவரி
ஆகும்போது அகைன் அண்ட் அகைன் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களோட ப்ராடக்ட்டை அனுப்புறதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டா கூட அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ராசஸிங்கில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நியூ செல்லராக உள்ளே வரீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணுங்கள். இது மூலம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கான விசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். ஆனால் இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ அமேசான் பிரைம் பேட்ச்னா என்னன்றது ஷார்ட்டாக பார்த்தோம். நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு இருந்தது அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நியூ செல்லருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரைம் பேட்சுங்கிறது வந்துட்டு நார்மலாக பிரைம் மெம்பர்ஷிப் வச்சுருப்பாங்களே, இப்போ மூவிஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு பிரைம் மெம்பர்ஷிப் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபர், அதாவது சேம் டே அண்ட் 1 day ஆர் 2 day டெலிவரியில் உங்களுக்கு ஃபாஸ்ட் டெலிவரியாக வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும் நீங்கள் பிரைம் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எப்படி காட்டும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டு கீழே பிரைம் அப்படின்னு காட்டோம்னா பிரைம் பேட்ச். அது வந்துட்டு நம்ம இப்போ நார்மலாக லிஸ்டிங் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ல பிரைம் இருக்காது. எனேபிள்ஸ் ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ப்ராடக்ட் கீழே பிரைம் காட்டும். அது யாருக்கெல்லாம் விசிபிள், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மெம்பர்ஷிப்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் காட்டும். எத்தனை பேர் பிரைம் மெம்பர்ஸ்ல இருப்பாங்க? லிமிட்டட் யூசர் தானே இருப்பாங்க. நான் யூஸ் பண்ணல. இப்போ நீங்க சில பேர் வந்து பிரைம் பேட்ச் யூஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க, அதாவது மெம்பர்ஷிப்ல இல்லாம இருந்திருப்பீங்க. ஸோ நம்மலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைம் இதில் நமக்கு யூஸ் ஆகாது. அப்போது நார்மல் பீப்புள்ஸ் வந்து ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கும்போது அந்த ப்ரைம் இதில் நம்மளால போட முடியாது. அதுக்கு ஏதாவது ஆஃபர்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி நமக்கு 1 day டெலிவரி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலான்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் அமேசானில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விசிபிலிட்டிஸ் நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு என்னதான் இருந்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கும்போது பிரைம் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் ஹெல்த் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகும். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வருவோம், வாங்கிட்டு வந்து விற்போம். அப்போ நம்ம வந்துட்டு ஹோல்சேலர் கிட்ட வாங்குறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ப்ராடக்டோட காஸ்ட் ஆல்ரெடி அதிகமாக இருக்கும். ஒரு 500க்கு வாங்குறோம் அப்படின்னா அதில் கமிஷன்ஸு, ஜிஎஸ்டி அமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 200 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம செல்லிங் பண்ணுவோம். அதுவே பார்த்தீங்கன்னா சம்டைம் நமக்கு ஆர்டர்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளால கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வந்து வைக்க முடியும். ஜாஸ்தி வச்சாலும் நமக்கு போகாது அப்படின்றதுனால நம்ம ப்ராஃபிட்டை ரொம்ப கம்மி பண்ணுவோம். ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டு மேனுஃபேக்சரர் இருக்காங்க, டைரெக்டாக செல்லிங் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஹோல்சேலர்கிட்ட வாங்கிட்டு வரும்போது நம்மளால காம்படிட்டர் கூட சம்டைம் வந்துட்டு மேட்ச் பண்ணவே முடியாது. நம்ம ஜாஸ்தி வச்சுதான் செல்லிங் பண்ணுற மாதிரி கூட சுச்சுவேஷன் இருக்கு. ஒன்ஸ் பிரைம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்தாகணும். ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்டோட ஷிப்பிங் காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரைம் பேஜ் நீங்கள் வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கமிஷன்ஸும் ஆட் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ ஹோல்சேலில் வாங்கிட்டு வரனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சோம் அப்படின்னா காம்படிட்டரோட நம்ம ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். என்னதான் நமக்கு பிரைம் பேட்ச் கிடைச்சாலும் காம்படிட்டரோட அவங்க ப்ரைஸ் அதிகமாகும் போது பிரைம் மெம்பர்ஸ் கூட நம்மளோட ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. ஆர்டர்ஸ் வந்து எனக்கு பிரைம் எனேபிள் பண்ண கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தான் இருந்தது. ஏன்னா என்னால் காம்படிட்டர் ப்ரைஸ்க்கு பிரைம் பேட்ச் வாங்கிட்டு கொடுக்க முடியல. அதனால எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ரிஸ்காக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து மேட்ச் பண்ண முடிஞ்சா கூட நான் அந்த ப்ராடக்ட் மீறி இருந்தால் தானே பிரைம் பேட்சில் இருக்கவங்க பிரைம் மெம்பர்ஷிப் நம்ம கிட்ட வாங்குவாங்க. இது வந்து ஆர்டர்ஸ் ரொம்ப ஸ்லோவாச்சு. இன்னொரு ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆர்டர்ஸ் மார்னிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு 12:30க்குள்ள நீங்கள் வந்து அதை டிஸ்பேச் பண்ணி ஆகணும். இன்கேஸ் அந்த பொருள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமேசான் சைடு வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணோன்னே என்ன ஆகும்னா அந்த அமௌண்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ வந்து கேன்சலேஷன் ஃபீஸ் வந்து நாங்கள் பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆக ஆரம்பிச்சிது. கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஹெல்த் நமக்கு வந்து ரிஸ்க்குன்னு சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிது. அக்கௌண்ட் எதுக்கு இப்படி ரிஸ்க் ஆகுது அப்படிங்கும்போது தான் நிறைய ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் டீம்லேருந்து நமக்கு சொன்னாங்க. அப்போ நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அமேசானில் ஈஸி ஷிப்மெண்ட்டாக இருக்கட்டும், செல்ஃப் ஷிப்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சலேஷன் ரேட்டுன்றது 2% தான். ஜாஸ்தியாக நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு கஸ்டமருக்கு போகாமல் கேன்சல் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கேன்சலேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ளீட்டாக நம்மளோட பை பாக்ஸும் அக்கௌண்ட் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும்.
என்னோட 5 பாக்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே வந்தது. நெக்ஸ்ட் நியூ செல்லரா உள்ள வரீங்க, உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்டை நீங்க சோர்ஸ் பண்ணிட்டீங்க, நிறைய ப்ராடக்ட் என்கிட்ட ஹைல இருக்கு, என்னால இந்த ப்ரைமை வந்துட்டு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும், என்கிட்ட வந்துட்டு காம்படிட்டரை விட ப்ரைஸ் என்னால் கம்மியாக கொடுக்க முடியும், இல்லை அதுக்கு ஈக்குவலாகவும் என்னால் கொடுக்க முடியும், ப்ரைம் பேட்ச் ஆட் பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்து எல்லா ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணியும் என்னால் வந்துட்டு ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ரைம் பேட்ச் யூஸ் பண்ணலாம். ஏன்னா விசிபிலிட்டிஸ் கிடைக்கும், ஆர்டர்ஸ் ப்ராசஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நியூ செல்லராக வரும்போது. நான் இன்னும் ப்ராடக்ட்டை வந்துட்டு கரெக்டாக சோர்ஸ் பண்ணல, லிமிட்டட் ஸ்டாக் தான் வச்சுருக்கேன், லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் எங்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரைம் பேட்ச் எனேபிள் பண்ணுறதுல ஒரு யூஸ்மே இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு 4 குவான்டிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரே நாளில் 4 குவான்டிட்டி உங்களுக்கு வந்துடுது அந்த ப்ராடக்ட், அந்த அன்னைக்கு நீங்கள் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆர்டர்ஸ் வருமா வராதான்னு தெரியல, நீங்கள் போய் வாங்கிட்டு வரல, நெக்ஸ்ட் டேவும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா உங்களால் 12:30க்குள்ளே நீங்கள் டிஸ்பேச் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டே இருக்கும். கேன்சல் ஆக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைம் பேட்ச் இருந்தால் கூட உங்களுக்கு ஆர்டர்ஸ் வராது. ஏன்னா அதிகமான கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸை ஸ்லோ பண்ணிடுவாங்க, அங்கே 5 பாக்ஸ் அடிவாங்க. ஏன்னா இது நான் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு 5 பாக்ஸ் அடி ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு எனக்கு ஆர்டர்ஸே வரல. என்னன்னு பார்த்தா 5 பாக்ஸே வந்துட்டு 0ல போயிடுச்சு, அக்கௌண்ட் ஹெல்த்தும் வந்து ரிஸ்க்ல இருந்தது. அதுக்கப்புறம் கஸ்டமர் டீம் கான்டாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சலேஷன் ரேட் வந்து ஹையாக இருக்குது, டெலிவரியும் வந்துட்டு ஆன் டைம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது அந்த ப்ரைம் பேட்ச் வாங்கினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் எனக்கு ப்ரைம் பேட்சில் அடி வாங்கினதே நான் அப்போ தான் நோட் பண்ணேன், 5 பாக்ஸ் வந்து இவ்வளோ 0ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எனேபிள் பண்ணி வச்சிருக்கனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு டிசேபிள் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தா கூட நமக்கு ஆர்டர்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. அப்படிங்கும்போது நமக்கு அது வந்து வேஸ்ட் தானே. ஸோ வந்துட்டு 5 பாக்ஸை கொண்டு வரதுக்கே எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ டைம் வேஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக எனக்கு வேஸ்ட் தான் ஆச்சு. ஏன்னா நம்ம ஹோல்சேலில் வாங்கும்போது நம்மளால ப்ராப்பராக வந்துட்டு இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. என்னால் எல்லாமே மெயின்டைன் பண்ண முடியுங்கும்போது நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி தான் ஆகுன்றதுலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கலாம், கம்மியான காஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த ப்ரைமை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. நியூ செல்லராக உள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். என்னதான் உங்கள்கிட்ட ஸ்டாக்கே இருந்தால் கூட எடுத்தோடனே ப்ரைம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே உங்கள் அக்கௌண்ட் ஹெல்த்தில் நீங்கள் அஃபெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஹெல்த் அஃபெக்ட் ஆக உங்களுக்கு அங்கே ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். அப்போ ஆர்டர்ஸ் வந்து ஸ்லோ பண்ணிடுவாங்க அமேசான் சைடு. என்னதான் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. ஸோ நியூவாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா 1 இயருக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுறது செகண்டரி, லேர்னிங்கிறது ரொம்ப மஸ்ட். ஸோ லேர்ன் பண்ணுங்கள், எப்படி நம்ம டெலிவரி பண்ணுங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கஸ்டமர்ஸ் நம்ம ப்ராடக்டை வாங்குறாங்க, எப்படி ரிட்டர்ன்ஸ் நமக்கு வருது, எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீக்லி உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வரும் இல்லையா, எவ்வளோ அமௌண்ட் எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்திருக்கு, ப்ராஃபிட்குள்ளே நிற்கிதா. ஏன்னா நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து வந்துட்டே இருக்கும், ஆனால் நம்ம ப்ராப்பராக இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வந்திருக்குன்றதை பார்க்காம இருக்குவோம். ஒன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் நம்ம வாங்கின காசு கூட நம்ம கைக்கு வந்திருக்காது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். ஸோ ப்ரைம் எனேபிள் பண்ணால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே வந்துட்டு லேர்ன் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இ-காமர்ஸில் சக்ஸஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா ஸோ எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கெயின் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ப்ரைம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.